ஹாய் ஆல், ஹாப்பி தீபாவளி. தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிடுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தீபாவளிக்கு ரெடி ஆகலாமா? குட்டி டிரான்சிஷன் போயிடலாம். தாங்க என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். கழுத்துக்கு இந்த நெக் பீஸ் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்லைனில் ஒர்க் நிறையா இருந்ததுங்க. ஸோ சிம்பிளாக இந்த நெக் செயின் சூஸ் பண்ணியிருந்தேங்க. இயரிங்ஸ் நல்லா பெருசாக இருக்கணும்னு இதாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபிங்கர் ரிங்ஸ் போட்டுக்கிட்டேங்க. பேங்கிள்ஸ் போடலைங்க. ஃபுல் ஹேண்ட் மாதிரி தான் இருந்தது. இதாங்க ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தீபாவளிக்கு முன்னாடி நாள் மெஹந்தி போட்டேங்க. சின்ன வயசுல என்னோட அக்கா தாங்க எனக்கு மெஹந்தி போட்டு விடுவாங்க. மோஸ்ட்டாக நைட்டில் தான் போடுவோம். பகலன்னா கொஞ்சமாச்சும் காயிற வரைக்கும் எதுவும் செய்யாமல் இருக்கணுங்க. அது ரொம்ப கஷ்டம். நம்ம விளையாடுறது, அம்மா செய்கிற முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இங்கே போயிட்டு வரதுன்னு இருப்பேங்க. அதனால நைட் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். காலையில் எந்திரிச்சு தண்ணியில் கழுவாமல் எடுத்தால் நல்லா செவக்கும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டானு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு மெதுவாக தாங்க எந்திரிச்சோம். இங்கே சிங்கப்பூரில் எல்லா வருஷமும் லிட்டில் இந்தியாவில் ஸ்ட்ரீட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்கங்க. இந்த இயரும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. 2 இடத்துல தீபாவளி பஸாரும் போட்டிருந்தாங்கங்க. அங்கே தாங்க என்னோட ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். நம்ம இந்தியன் வியர்லாம் ரேட் நம்ம ஊரை விட நல்லாவே அதிகமாக தாங்க இருக்கும். அங்கே தாங்க வீடு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம்னு தீபாவளி டெக்கர் ஐட்டம்ஸ்லாமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோங்க. தீபாவளிக்கு இங்கே சிங்கப்பூரில் பப்ளிக் ஹாலிடே தாங்க. ஸோ நவீனும் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க தாங்க வாசலில் பூ மாலையெல்லாம் கட்டினாங்க. சின்ன வயசுலலாம் தீபாவளினா 1 மந்தாகவே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீடு, எதுக்க வீடுன்னு எல்லாரும் மாறி மாறி தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்லாம் காமிச்சிட்டு, அதுவும் நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தோங்க. ஸோ இன்னுமே ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கங்க. புது பட்டாசுலாம் வாங்கிட்டு ஏற்கனவே இருந்த பட்டாசுலாம் வெயிலில் காய வச்சுட்டு, அப்புறம் டேப் துப்பாக்கி இருக்குங்க. அதிலெல்லாம் டேப் போட்டு போட்டு சுட்டுட்டே இருப்போங்க. சம்டைம்ஸ் அது கல்லில் வச்சு அடித்தாலும் நல்லா சவுண்டு வரும். நான் ஒரு 90s கிட் தாங்க. 90s கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம். உங்களுக்கு யாருக்காவது கனெக்ட் ஆனிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் நான் எப்போதுமே கடையில் தாங்க வாங்கிப்பேன். இங்கே A2Bல தாங்க வாங்கணும். முறுக்கு, பாதுஷா, காஜு கட்லி, ஸ்பெஷல் மைசூர் பாக், மோத்திச்சூர் லட்டு, குலாப் ஜாமுன் எல்லாமே வாங்கியிருந்தேங்க. கொஞ்சமாக தாங்க வாங்கினோம். இங்கே எங்கள் வீட்டில் நவீன் ஸ்வீட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நிறையும் சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் போர் அடிச்சுடுங்க. எனக்கு கடையில் வாங்குகிற ஸ்வீட்ஸை விட எப்போதுமே அம்மா செய்கிற ஸ்வீட்ஸ் தாங்க பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போது தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்கங்க. நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக முறுக்கு, ஓலை பக்கோடா, பாதுஷா, லட்டு, அதிரசம், குலாப் ஜாமுன் செய்ய சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேறங்க. அந்த காலம்லாம் நினச்சா இப்போ கூட ஒரு சந்தோஷமாக வருங்க. அப்புறம் டேடி ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து ஸ்வீட் பாக்ஸ் தருவாங்கங்க. அதுலேயும் ஒரு முந்திரி பக்கோடா தருவாங்கங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டேங்குதுங்க. ஸ்வீட் சாப்பிட்ணும், நியூ ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படிலாம். நமக்கு வயசாகுதா இல்லை என்னன்னே ஒன்றும் புரியலைங்க. விளக்கு அப்புறம் இந்த லைட் டிஸ்பிளே எல்லாம் போன தீபாவளிக்கு வாங்கினதே இருந்ததுங்க. எழுதுனது கூட அலையாமல் இருந்ததுங்க. இங்கே சிங்கப்பூரில் கிராக்கர்ஸ் அலோடு இல்லைங்க. கம்பி மத்தாப்பு மட்டும்தாங்க. நம்ம ஊரில் இருந்தால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கிராக்கர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கலாங்க. நம்ம ஊர்லலாம் எல்லாரும் பட்டாசுலாம் வச்சிங்களாங்க. என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் தீபாவளிக்கு செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே நம்ம ஊர்லலாம் தீபாவளி அப்போது ரொம்ப மழைன்னு சொன்னாங்கங்க. அது என்னமோங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குங்க தீபாவளி அப்போ தான் கரெக்டாக மழை வரும். அந்த மழை பெய்யாத கேப்பில் போயிட்டு பட்டாசு வைப்பேங்க. பிஜிலி வெடின்னு இருக்குங்க. அது கையில் வச்சு தூக்கி போடுறது, 4-5 சேர்த்து வச்சு வெடிக்கிறதுன்னு ஜாலியாக இருக்குங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, அப்புறம் நான், அக்கா, டேடி எல்லாருமே அப்புறம் ஒரு பெரிய சரம் வச்சாதாங்க அந்த தீபாவளியே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நல்லா அம்மா செஞ்ச மட்டன் குழம்பும் இட்லியும் நல்லா சாப்பிட்டுட்டு டிவியில் உட்காந்தாங்க. பட்டிமன்றம், புது படம், நிறைய ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்துட்டு ஈவினிங் ஆனால் நியூஸ் போடுவாங்க கரெக்டாக 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ. அந்த டைமில் திருப்பி போயிட்டு கம்பி மத்தாப்பு, சாட்டை, புஷ்வானம், சங்கு சக்கரம், பட்டர்ஃப்ளை வெடி, 7 ஷாட்ஸ்னு பாம்பு மாத்திரைன்னு வச்சுட்டு ஈஸியாக ஒரு ராக்கெட்டோட தீபாவளி ஃபினிஷ் ஆகிடுங்க. சரி, ஓகேங்க. அதெல்லாம் பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். திங்ஸ்லாம் வச்சு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி தாங்க அன்றைக்கி எங்களுக்கு தீபாவளி போச்சு. இதாங்க என்னோட ஃபுல் தீபாவளி லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல். நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி நான் தீபாவளிக்கு லஞ்ச்லாம் செய்யலைங்க. தலப்பாக்கட்டியில் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், அப்புறம் பிரெட் அல்வா எல்லாம் வாங்கிட்டோங்க. நீங்கள் எல்லோரும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்புறங்க அடுத்து நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாலி வீடியோஸ்லாம் வருங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெக்கேஷன் போயிருந்தோங்க பாலிக்கு. ஸோ அங்க ஷூட் பண்ண வீடியோ மறக்காம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.